ஓம் ஈஸ்வரா குருதேவா. சாமியை பார்க்கறதும் சாமியாரை பார்த்ததும் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா நமக்கு எல்லாம் வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க. அதாவது நாம எதை நுகர்றோமோ அதுதான் நம்ம உயிர், அந்த உணர்வு வழிப்படி நமக்கு செயல்படுதுன்னு எல்லாம் அடிக்கடி நான் சொல்லிட்டு வர்றேன். இப்ப நாம் இருந்த இடத்துல இருந்து நீங்க நல்ல சக்திகளை பெற முடியும். அந்த தன்னம்பிக்கை வேணும். உதாரணமாக என்ன கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய இதுகளை ஆரம்பிக்கிறேன். ஒருத்தர் திட்டும் போது உங்களுக்குள்ள பதிவாக்கிட்டு என்ன செய்றீங்க? என்னை திட்டுனார்னு ஒருத்தர் என்றீங்க. என்னை திட்டினா உருப்படுவானா நீங்க என்றீங்க. இந்த உணர்வு அங்கேயும் இயக்குது, இங்கேயும் இயக்குது. அதே மாதிரி குழந்தை மேல பாசமா இருக்கிறீங்க. ஒரு வாரம் பத்திரிகை அதை லெட்டர் வரல, என்ன வெளியூர்ல படிக்குது, லெட்டர் வரல என்ன நினைக்கிறீங்க? என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு வேதனைப்படுறீங்க. இங்க வேதனைப்படும்போது நினைச்சு இதே வேதனை உங்களுக்குள்ளும் விளையுது. அந்த குழந்தைக்கும் வேதனை வரப்பும் சிந்திக்கும் தன்மை இழந்து படிப்புல கெடுது. இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுக்கிட்டு இருந்ததுன்னு என்ன, நீங்க இந்த மாதிரி ஏதாவது வேதனை என்று உணர்வுன்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன செய்யுது? சிந்திக்க முடியாத படிப்புல அது ஓரளவுக்கு நினைவு இழக்குச்சு. நீங்க நினைக்கிற நேரத்தில் முக்கியமான பாடங்கள் இருக்கும்போது எண்ணினால் அது நினைவில்லாம போகுது. நினைவில்லைங்கிறப்ப நல்லா படிச்சுட்டு வந்தோமே இன்னைக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு அதுவும் வேதனைப்படும். இதையெல்லாம் நம்மளை அறியாது செயல்படக்கூடிய இயக்கங்கள் என்பதை நான் உங்களுக்கு அடிக்கடி நான் தெளிவுபடுத்துறேன். நீங்களெல்லாம் அருஞானம் பெற வேண்டும் என்றுதான் உங்கள் உயிரை நான் கடவுளாக வணங்குங்க, உங்கள் உயிரை ஈசனாக மதிக்கின்றேன். ஈசனால் உருவாக்கப்பட்ட உடல் தான் உங்கள் உடல் சிவம் என்று மதிக்கின்றேன். ஆக எண்ணத்தால் உருவானதான் கண் என்றும், கண்ணால் தான் உருவாகி எண்ணத்தை கொடுப்பதென்றும் எமது குருநாதர் காட்டிய அறுவடையில் உங்களை நான் மதிக்கின்றேன். ஆகவே எண்ணத்தால் தான் நாம் எல்லாம் இயக்குகின்றோம். நம் சொல்லே ராமன் ஆகின்றது, கண்ணே கண்ணன் ஆகின்றது. ஆக உடலே சிவமாகின்றது என்ற நிலையில் வைத்து ஒவ்வொருவரும் இதை போல நாம் நினைக்க நேர்ந்தால் நாம் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உடலையும் கோயிலாகவும் ஈசனாகவும் சிவனாகவும் விநாயகனாகவும் சொல்லை ராமனாகவும் கண்ணை கண்ணனாகவும் நாம் மதிக்க முடியும். ஆகவே இவ்வாறு மதித்து விட்டால் நம்மை அறியாது வரும் தீமைகளை அகற்றும் சக்தி நாமே பெறுகின்றோம். ஏனென்றால் நாம தீமை என்ற உணர்வு நுகரப்படும்போது நாம் உயிரிலே பட்டு தீமை விளைவிக்கும் உணர்ச்சிகள் நம் உடலே சுழல்கின்றது. என்றால் உயிருக்கு பேர் விஷ்ணு என்று காரணப்பெயர் வைத்து அழைக்கின்றனர். ஆகவே இயக்கத்தின் நிலையை ஈசன் என்றும், இயக்கத்தால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் தெளிவாக நமது ஞானிகள் எடுத்துரைத்துள்ளார். ஆகவே நாம் உயிரான ஈசனுக்கு நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உயிரை மோதும் போதுதான் அந்த உணர்ச்சிகள் நம் உடலில் இயக்கத் தொடங்குகின்றன. அதனால்தான் அவனை சங்கு சக்கரதாரி என்றும் தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். இது பலமுறை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி உள்ளேன். பிறருடைய நிலைகளை வேதனைப்படும் நிலை செய்தோம் என்றால் முதல்ல அந்த வேதனை உணர்ச்சிகள் நம் உடலிலே போகின்றது. நம் உடலான ஆலயத்தில் அசுத்தை சேர்க்கின்றோம். இந்த உயிரான ஈசனுக்கும் துயரை கொடுக்கின்றோம். ஆக நம்மை கண்ணால் கருவார் நமக்கு கண்ணுற்று உணர்வின் தன்மை நமக்கு தெளிவாக்கும் கண்ணுக்கு வேதனை என்ற உணர்வு என்பது கண் மங்கும் நிலையும் சிந்திக்கும் தன்மையும் சீரான உணர்வை கவரும் தன்மையும் இழக்கின்றது என்பதனை தெளிவாக கூறியுள்ளோம். இதனை மனிதர் வைத்து ஒவ்வொரு மனிதனும் நாம் மதிக்கும் தன்மை வந்தால் நம்மை நாம் மதிக்கிறோம் என்று பொருள். ஆக உயிரை ஈசனாக மதித்தால் நம் உயிரை ஈசனாக மதிக்கின்றோம். அவர்களுடைய உடலை சிவமாக மதித்தால் நம் உடலை சிவமாக மதிக்கின்றோம். ஆக இதை போல நாம் உங்களை உயர்வாக நான் மதிக்கின்றேன், உங்களை கடவுளாக மதிக்கின்றேன். ஆக உங்க உடலை கோயிலாக மதிக்கின்றேன், உங்க உடலை சிவமாக மதிக்கின்றேன். என் குரு வழிப்படி எனக்கு அதைத்தான் உபதேசித்தார், அதைத்தான் உங்களுக்கும் நான் உபதேசிக்கின்றேன். ஆகவே இதனை நீங்கள் கருத்தில் கொண்டு நமது வாழ்க்கையில் வரும் சந்தர்ப்பத்தால் நுகரும் உணர்வுகளை தொடைத்து பழக வேண்டும். இதை தொடைப்பதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை உங்களுக்குள் பதிவாக்கி அதனை நீங்க நினைவுகொண்டால் இருந்த இடத்திலேயே தீமைகளை அகற்றலாம். உணர்வின் தன்மை சக்தியை நீங்க பெறலாம் என்றுதான் சொல்லுகின்றேன். எப்போதுமே உங்களிடம்தான் வரம் கேட்கின்றேன் நான். காரணம், இந்த உடலான ஈசன் வீட்டிற்கும் அந்த இடத்தில்
அமைதி கொண்ட உணர்வுகள் நீங்கள் சுவாசித்தால் அந்த அருள் உணர்வு வெளிவரும்போது அதைக் கண்டு நான் ஆனந்தப்படுகின்றேன். என் உயிரான ஈசனுக்கும் அந்த அமுதை கொடுக்கின்றேன். அதனால்தான் நாம் தெளிவாக சொல்வது, ஆக குறைகள் அகற்றி அருளை பெருக்கி இருளை அகற்றி மெய்ப்பொருளை காணும் அந்த அருள் சக்தி பெற ஒவ்வொரு மனிதனின் உணர்வையும் கடவுள் என்ற நிலையில் எடுத்தல் வேண்டும்.